அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குலதெய்வத்தை அழைக்கிற மந்திரத்தை பற்றியும், அந்த மந்திரத்தை சொல்லி அழைக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்களெல்லாம் நம்ம பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரிங்களா? அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்குமே குலதெய்வத்தோடைய துணை ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். சரிங்களா? அதனால தான் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்குமே இந்த குலதெய்வத்தை அழைக்கக்கூடிய மந்திரம் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அந்த மந்திரம் தெரிஞ்சிருந்தாத்தான் அந்த குலதெய்வத்தை நம்ம அழைக்க முடியும். சரிங்களா? எதுக்காக அப்படின்னா, மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் வரக்கூடிய ஒரு விஷயம்தான். அதாவது இன்பமும் துன்பமும் சேர்ந்து தான் மனிதனுடைய வாழ்க்கையில் வரும். சரிங்களா? அதாவது இன்பத்துக்கு இறைவனுடைய துணையும் வேணும், துன்பம் வரும்போது சரிங்களா இறைவனுடைய துணையும் வேணும். சில பேர் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும் போதெல்லாம் இறைவனை நம்ம நினைக்க மாட்டாங்க. சரிங்களா? குடும்பத்தில் சில பேர் இந்த சந்தோஷமாக இருப்பாங்க. சரிங்களா? அப்பெல்லாம் இந்த தெய்வத்திட்ட பக்கமே போக மாட்டாங்க சில பேர். சரிங்களா? என்னைக்கு அவளுக்கு கஷ்டமும் துன்பமும் வர ஆரம்பிக்குதோ அப்போ இறைவனை தேடி போவாங்க. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி இருந்தோம்னா அந்த தெய்வத்துடைய அருள் நம்மளுக்கு முழுமையாக நம்மளுக்கு கிடைக்காது. அப்புறம் துன்பம் வரக்கூடிய காலகட்டங்களில் போய் நம்ம இறைவன்கிட்ட நம்ம பிரார்த்தனை வச்சாலும் அது நம்மளுக்கு சரியாக அதை எடுத்து செலுத்தாது. சரிங்களா? ஏன்னா இந்த இன்பமும் துன்பமும் வரக்கூடிய நேரங்களில் இந்த ரெண்டு நேரத்துலையுமே நம்ம இறைவனை நம்ம பிடிக்கணும். சரிங்களா? இன்பம் வந்தாலும் உன்னால தான் இந்த இன்பம் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லி நம்ம இறைவனை நம்ம மகிழ்விக்கணும். சரிங்களா? துன்பம் வந்துருச்சு அப்படின்னா அந்த துன்பத்துல இருந்து எங்களை நீங்க தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்யறோம். அதனால இந்த ரெண்டு நிலைகள் வரும் பொழுதும் இறைவனை நம்ம நினைக்கும் போது தான் எந்த நிலையிலும் நம்மளுக்கு குலதெய்வமா இருக்கட்டும், நம்ம வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வமா இருக்கட்டும், நம்மளுக்கு அனுக்கிரகம் புரியும். சரிங்களா? சில பேர்லாம் இப்பெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, வைத்தவழினா மட்டும்தான் தெய்வத்திட்ட போய் தேடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த தெய்வத்திட்டே போறதே கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரிலாம் சில பேர் இருக்காங்க. சரிங்களா? அதனாலதான் இந்த சில தெய்வங்கள்லாம் என்ன செய்யுதுன்னு வச்சுக்கோங்க, அனுக்கிரகமே புரியாது. சரிங்களா? அதனால இந்த ரெண்டு நிலைகள்லையுமே இறைவனை வணங்கக்கூடிய அந்த தன்மையை நம்ம எல்லாருமே வச்சுக்கிறோம். சரிங்களா? நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தை போய் உங்கள் குலதெய்வ, அதாவது நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த சந்தோஷத்தை உங்கள் குலதெய்வ கோயிலில் போய் குலதெய்வத்தோட பகிர்ந்துக்கிறோம். சரிங்களா? இல்லை சந்தோஷமாக பொங்கல் வச்சு இந்த சாமிக்கு பட்டு வாங்கி கொடுத்து, அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து, அந்த கோவிலுக்கு என்ன தேவை, என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் குலதெய்வத்துக்கு போய் பார்த்து நம்ம செஞ்சு குலதெய்வத்தோட நம்மளும் சந்தோஷமாக இருந்து பகிர்ந்துக்கிறோம். நம்மளுக்கு துன்பம் வரும்பொழுதும் நம்ம குலதெய்வத்திட்ட போய் உரிமையோட அந்த விஷயத்தை எனக்கு நீக்கி கொடுங்க, எனக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்கலாம். சரிங்களா? அதனால தான் இந்த ரெண்டு நிலைகள்லையுமே நம்ம இறைவனை நம்ம நினைக்கிறோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம குலதெய்வத்தை அதாவது இன்னைக்கு நம்ம குலத்தை, அதாவது வம்சத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தை அழைக்கக்கூடிய அற்புதமான மந்திரத்தை தான் இன்னைக்கு நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சரிங்களா? அதாவது இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம குடும்பத்து, அதாவது நம்ம குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கு அந்த குலதெய்வத்தை அழைச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, சகல விதமான சௌபாக்கியங்களுமே கிடைக்கும். சரிங்களா? இந்த மந்திரத்தை இது இந்த நபர் தான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செய்யணும், அதாவது அந்த மந்திரம் தான் குலதெய்வத்தை அழைக்கக்கூடிய மந்திரம். சரிங்களா? நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்க, அந்த மந்திரம் தான் குலதெய்வத்தை அழைக்கக்கூடிய மந்திரம். சரிங்களா? அந்த மந்திரம் என்ன அப்படின்னா, அறிவோம் க்ரீம் சிவாய சிங் சிங் குலதேவதாய ஓடிவா வா ஸ்வாக அப்படிங்கிறத. அறிவோம் க்ரீம் சிவாய சிங் சிங் குலதேவாய ஓடோடி பாவா சிவா. சரிங்களா? இதுதான் நம் குலதெய்வத்தை அழைக்கக்கூடிய மந்திரம். சரிங்களா? இது இந்த மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் தினசரி உங்கள் பூஜை அறையில் விளக்கு போடும் பொழுது உங்கள் குலதெய்வத்தை மனமாற கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனமாற கற்பனை பண்ணிக்கிட்டு தான் இந்த மந்திரத்தை சொன்னாதான் இந்த மந்திரம் பலன் தரும். சும்மா வெறுமனேன்னு நம்ம சொல்கிறதுனால இந்த மந்திரம் நம்மளுக்கு பலன் தராது. சரிங்களா? அதாவது உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த மந்திரத்தை நம்ம
உங்களால் முடிஞ்ச 21 முறையோ 48 முறையோ இல்லை 11 முறையோ இல்லை 108 முறையோ, குறைஞ்சபட்சம் ஒரு 11 முறையாக சொல்லுங்கள். சரிங்களா? அதனால் இந்த மந்திரத்தை இப்படி சொல்லலாம். சரிங்களா? இப்படி சொல்லி நம்ம வழிபட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும். குலதெய்வம் நம்ம வீட்டை தேடி வர ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்க, குலதெய்வத்தை இந்த மந்திரத்தை எப்படி பயன்படுத்த இன்னொரு விஷயமாகவும் பயன்படுத்தலாம். காலையில் நீங்கள் தூங்கி எந்திரிச்சோனையே உங்களுடைய உள்ளங்கையை பார்த்தபடி, அதாவது உங்கள் ரெண்டு கையும் ஒன்றா வச்சு கண்ணை முழிச்சு உங்கள் உள்ளங்கையை பார்த்தபடி உள்ளங்கையில் உங்களுடைய குலதெய்வம் இருப்பது போல் கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 11 முறை சொல்லலாம். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்கள் பூஜை ரூமில் பூமியை பார்த்த மாதிரி இந்த மந்திரத்தை என்ன செய்யலாம், ஒரு 11 முறை சொல்லலாம். சரிங்களா? தலையை குனிஞ்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு அப்படியே கீழே பூமியை பார்த்த மாதிரி இந்த கண்ணை மூடிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 11 முறை சொல்லலாம். சரிங்களா? இப்படி பூஜை ரூமில் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி அழைப்பதுனால இந்த குலதெய்வம் என்ன செய்யும்னா நம்ம வீட்டுக்கு தேடி வர ஆரம்பிக்கும். சரிங்களா? குலதெய்வம் நம்மளுக்கு தேடி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே குலதெய்வம் நம்மளுக்கு எல்லா விதமான நலன்களையுமே நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்ம குடும்பத்தையும் அது தலைமாடு காக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனாலத்தான் குலதெய்வத்தை எல்லாருமே கும்பிடுங்க அப்படிங்கிறது. எவன் ஒருவன் குலதெய்வத்தை கும்பிடுறானோ அந்த குலதெய்வம் அவனை கோபுரத்தில் கொண்டு போய் வைக்கும். சரிங்களா? குலதெய்வம் அனுக்கிரகம் புரியலை அப்படின்னா மற்ற எந்த தெய்வமும் அனுக்கிரகம் புரியாது. இன்றைய காலகட்டங்களில் பிரசனம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, அருள்வாக்கு போய் பார்க்க போகிறீங்கனாலும் சரி, முதல்ல குலதெய்வத்துடைய பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அருள்வாக்கு குறியில எடுக்கும். சில பேருக்கலாம் நம்மளுடைய அனுபவத்தை எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அதனால தான் இந்த குலதெய்வத்தை அழைக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். எல்லாருமே இந்த மந்திரத்தை நம்ம பிரயோகம் பண்ணணும். சரிங்களா? நம்ம வீட்டில் எப்பப்பெல்லாம் குலதெய்வத்தை நினச்சி நம்ம விளக்க போடுமோ அப்பப்பெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் இந்த விளக்க போட்டு வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா, சில பேருக்குலாம் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடும் பொழுது என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க, உடலில் இறங்கி அருவா கூட சொல்ல ஆரம்பிக்கும். சரிங்களா? இது குலதெய்வம் அழைப்பு மந்திரம் மட்டும் கிடையாது. குலதெய்வம் உடலில் இறங்கி அருள்வா கூட சொல்ல ஆரம்பிக்கும். சரிங்களா? நீங்கள் தொடர்ச்சியாக மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்க, குலதெய்வம் உடலில் இருந்து அருள்வாக்கு கூட சொல்ல ஆரம்பிக்கும். சரிங்களா? அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிக்கும். அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த குடும்பத்துக்கு இந்த விஷயம் நடக்க போகுது வைக்க போகுது அப்படின்னா முக்காலத்தையுமே நம்ம கனவுல சொல்லிட்டு போயிடும். சரிங்களா? சில பேர்லாம் குலதெய்வத்தை தவிர வேறு எந்த தெய்வத்தையுமே நினைக்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால் அந்த குலதெய்வம் அப்படிப்பட்டவங்கெல்லாம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வணங்கி வந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது எந்த விஷயம் நடக்க போகுது, அதாவது உங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு விபத்து நடக்க போகுது அப்படின்னாலும் குலதெய்வத்தை யார் சுமக்கிறாங்களோ, அவ்வளவு குலதெய்வத்தை யார் ரொம்ப வணங்குறாங்களோ அவங்க கனவுல சொல்லிட்டு போயிடும், அப்பா இது மாதிரி நடக்க போகுது, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடும். சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரம். சரிங்களா? அதனால இந்த மந்திரத்தை எல்லாருமே வீட்டு பூஜை அறையில் வணங்குது. சரிங்களா? இந்த மந்திரத்தை வணங்குறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் நம்மளுக்கு பரிபூரணமாக நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனீங்கன்னாலும் அந்த குலதெய்வ கோயில் அப்படியே கோவிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த மந்திரத்தை ஒரு 11 முறையோ இல்லை 21 முறையோ சொல்லுங்களேன், உங்கள் உடம்புல தச்சுருமா இறங்கும். சரிங்களா? அப்படியே உடம்பெல்லாம் சிவன்னு வேர்த்து அப்படியே பட்டன்னு அப்படியே உங்கள் உடலுக்குள்ளே இறங்குற ஒரு உணர்வு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இறங்கும். சரிங்களா? அதனால் இந்த குலதெய்வ வழிபாடுகளை எல்லாருமே மேம்படுத்திக்கிங்க. இந்த குலதெய்வம் தெரியாமலாம் இருப்பாங்க பாருங்களேன். சரிங்களா? இந்த என்ன குலதெய்வம்னே சில பேருக்கு தெரியாது. அப்படிப்பட்டவங்கெல்லாம் என்ன செய்றீங்க, உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கு ஒன்று வாங்கிக்கிங்க. அகல் விளக்கு வாங்கி இழுப்பை எண்ணெய் தெரியுங்களா, அதாவது இந்த விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அந்த விளக்கெண்ணெயை அந்த மண் அகல் விளக்கில் விட்டு பஞ்சு திரி போட்டு இந்த மந்திரத்தை 3 தடவை சொல்லிக்கிட்டு அந்த விளக்கை ஏற்றுங்க. சரிங்களா? அதுதான் உங்கள் குலதெய்வமாக பாவிச்சு அந்த விளக்கை நீங்கள் ஏற்றுங்க. இதே மாதிரி அந்த எப்பப்பெல்லாம் நீங்கள் பூஜை அறையில் வணங்குறீங்களோ அப்பப்பெல்லாம் அந்த விளக்கு குலதெய்வமாக நினச்சி நீங்கள் இந்த மந்திரத்தை 3 தடவை சொல்லிட்டு அந்த விளக்கை ஏற்றி வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கனவுல ஒரு சமயத்தில் உங்கள் குலதெய்வம் என்னன்னே தெரியாமல் இருந்தீங்கனாலும் உங்கள் கனவுல இதுதான்ப்பா நான் என்னை வணங்குப்பா, நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போகணும். சரிங்களா? இந்த மந்திரத்துக்கு குலதெய்வத்தோட கண்டுபிடிக்கிற சக்தி இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த குலதெய்வம் தெரியாதவங்க நான் சொன்ன முறையில் இந்த மாதிரி மண் அகல் விளக்கு வாங்கி அந்த மண் அகல் விளக்கு ஃபுல்லாக அப்படின்னா மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அந்த இதில் இழுப்பெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு அந்த விளக்கை ஏற்றுங்க.
இதுதான் உங்களுடைய குலதெய்வம் சரிங்களா. இந்த குலதெய்வம் விளக்கு, அதாவது இந்த குலதெய்வம் விளக்க வீட்டில் வந்து எப்பவுமே டெய்லி ஏற்றிடணும் சரிங்களா. அந்த விளக்கை ஏற்றிட்டினாலும் உங்கள் தெய்வம் ஓடி ஓடி வர ஆரம்பிச்சிடும். இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு 48 நாள் நீங்கள் ஏற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் எப்போவுமே இது கட்டுப்பாடு எந்த மாதிரிலாம் கிடையாது, ஏற்றிட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கனவுலையோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம குலதெய்வத்தை நம்ம காமிச்சு கொடுத்துரும் சரிங்களா. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த மந்திரம் சரிங்களா. இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால எதுவும் கட்டுப்பாடுகள் இருக்கா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்துலையுமே இந்த மந்திரத்தை சொல்லலாம் சரிங்களா. அசைவம் சாப்பிட்டனால தான் சொல்லக்கூடாது, இப்படி தூய்மையாக இருந்த அப்படிங்கலாம் கிடையாது. எப்போதுமே காலையில் குளிச்சு முடித்த பிறகு உங்கள் வீட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றுவீங்கல்ல, அப்போ விளக்கேற்றும் போது இந்த மந்திரத்தை எல்லாருமே சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க, ஒரு 3 தடவை சொல்லட்டும் சரிங்களா. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபட்டுக்கிட்டு வந்தாவே குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் வந்து பரிபூரணமாக நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா. அப்படி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுனாவே எல்லா விதமான சௌபோகங்களுமே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா. குலதெய்வத்துடைய அருள் இருந்துருச்சுன்னா எவனும் ஏவல் பிள்ளி செய்வனை சூனியம்லாம் வைக்கவே முடியாது. குலதெய்வம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துருச்சு, நம்மளுக்கு அனுக்கிரகம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு பயன் நம்மளுக்கு செய்வனை வைக்க முடியாது. அப்படியே அவன் எதாவது தூக்கி எந்திரத்தையோ இல்லை எதையோ புதைச்சிட்டு போனேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த எந்திரத்தை கையில் எடுத்து வீசிடும், அவன் திருப்பி அவனுக்கிட்டே வீச வச்சிடும் சரிங்களா. அப்படிலாம் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல குலதெய்வத்தை வந்து நம்ம கும்பிடணும் அப்படின்னு சொல்லி. சில பேர்லாம் குலதெய்வத்தை கும்பிடாமல் முருகனுக்கு அன்னக்காவடி அந்த பால் குடம்லாம் எடுத்துகிட்டு தெரிவாங்க சரிங்களா. அதெல்லாம் தப்பு சரிங்களா. முதல் வந்து குலதெய்வம் தான் சரிங்களா. குலதெய்வம் வழிகாட்டாமல் நம்ம எப்படி வந்திருக்க முடியும் சரிங்களா. அதனால் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அம்மா அப்பா தானே சரிங்களா, அடுத்து தானே நம்மளுக்கு அடுத்த எல்லா விஷயமும் வரும். அது மாதிரி தான் குலதெய்வம்ங்கிறது யாருன்னா நம்மளுக்கு பெத்த தாய் மாதிரி. அது மாதிரி பெத்த தாயை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கவனிக்கணும். இந்த குலதெய்வ கோயில்கள்லாம் எவ்வளவோ கோயில்கள் வந்து கட்டாமல் கிடக்கு. அதனால் அந்த குலதெய்வ கோயில்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ குலதெய்வத்துக்கு நீங்கள் நல்லா இருந்தீங்க அப்படின்னா எல்லாம் என்ன உதவி பண்ணணும்னு யோசிச்சு பண்ணுங்கள். இல்லை அந்த குலதெய்வத்துக்கு என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்யுங்க. மாதத்துக்கு ஒரு தடவையோ 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ குலதெய்வத்தை போய் வணங்கிட்டு வாங்க சரிங்களா. அதனால் இந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு வந்தாவே போதும், குடும்பம் வந்து எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் அந்த நல்ல வாழ்க்கையில் கொண்டு போய் விடும் சரிங்களா. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.